வணக்கம் என் தமிழ் மக்களே. எதற்காக இந்த தூய தமிழ் என்று தெரியுமா? பாருங்கள் இந்த டி-ஷர்ட்டை. நான் என்ன மாதிரி வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுகலமான வீடியோஸ் தான். டிவி ஷோல நடந்த காமெடியான தருணங்கள், அதைத்தான் இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போறோம். வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்து தான் போவாங்க, ஆனா நான் மட்டும் அது மேல உட்கார்ந்து போவேன். இது எல்லாருக்குமே இருக்க ஒரு ஃபீலிங் தான். இப்போ வந்து அந்த டாய்லெட்ல வந்து எப்படின்னா உட்காந்து போவோம். நமக்கு வந்து அதில் உட்காந்து போகிறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நமக்கு முன்னாடி அந்த இடத்துல வேற ஒன்று உட்காந்துருப்பானோ, உட்காந்து நவட்டி வச்சிருப்பானோ அப்படின்ட்டு. அதனால வந்து நிறைய பேர் வந்தீங்கன்னா அது மேலே தான் ஏறி உட்காந்து போவாங்க. அதான் உதாரணத்துக்கு இப்படி உட்காராம அது மேலே 2 காலை ஏறி வச்சு அப்படி உட்காருவாங்க. அது இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நானு வீட்ல சட்டியே போட மாட்டேன். எதுனா ஃப்ரீயா கசகசான்னு இருக்கும்ல, அதுதான். ஏய், கேமரா மஞ்சள் துணியை போட்டு மூடுறா. இது நான் ஒன்று சொல்லவா? இது வந்து ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க, அதனால என்னால் எதுவும் பேச முடியல. நாளைக்கு கேட்டே போக வேண்டியதான். இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் எப்பவுமே இப்படி படுக்க மாட்டேன். அதாவது நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா படுத்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓ ஓ ஓ ஏய் என்னடா பேசுறது? என்னால் ஒன்றும் பேச முடியலடா. இதுக்கெல்லாம் ஏதாச்சும் பேசினாச்சும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தோணுதுடா. ஏன்னா சில பேர் வந்து நான் வந்து நயன்தாராவோட ஆர்மிஸு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா எதுக்கு சண்டைக்கு வருவாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து நார்மல் பீப்புள் கிடையாது, அவங்க வந்து விண்வெளியிலேருந்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களா இவ்வளோ பேசணும். பொண்ணு எது ஆம்பளை எதுன்னு தெரியுமா? தூக்கி பார்த்தா தெரியும் போது. என்னடா இதெல்லாம் இல்லை. இவங்க வந்து இந்த மாதிரி டிவி ஷோவில் வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க. அதே எவனாச்சும் ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதாச்சும் ஒரு டபுள் மீனிங் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசிட்டா இவன் எப்படி இப்படி பேசணும், நீ பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மியான பேர் பார்ப்பாங்க, அதுவும் தனியாக ஒருத்தர் உட்காந்து தான் பார்ப்போம். ஆனால் டிவின்றது வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியே உட்கார வச்சு பார்ப்பாங்க. ஒரு ஃபேமிலியாக ஒரு இடத்துல உட்காந்து டிவியை போட்டு பார்ப்பாங்க. அதில் இவங்க இந்த மாதிரி பேசுகிறது சரியா சொல்லுங்களா? இல்ல, எனக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லு. 2 பாய்ஸ் நினைக்கிறேன். எப்படி தெரியும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? இது ஐயோ என்ன சொல்ல வர நீ? அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. கம்முனு தானே நாங்க இருந்தோம். இதெல்லாம் நான் பேசலப்பா, ஆள விடுங்க பார்த்தா. உன்னை பார்த்தா எனக்கு வாய மூடடா ஓ ஓ என்ன எப்படிதான் பேசுறீங்க? ஓ என் கத்தியை கூடடி தேவசேனா. எஸ் தலைவன் சும்மா யாருக்கிட்ட யாருக்கிட்ட தலைவன் கிட்டே வா. தலைவன் வந்து அட்டன் டைம்ல 6 காமெடி சொல்றவன். நீங்க ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து ஒரு காமெடியாச்சும் பண்ணாம இருப்பானா என்ன? அதான் பண்றான் தலைவன். மேல பாரு, எனக்கு ஆய் வருது. சிரிக்கிறானி போயிட்டு போயிடலாம், சேர்த்து போலாம். பத்ரா இல்ல செலிபிரிட்டின்னு தான் பேரு. காலையில இதெல்லாம் போயிட்டு வர மாட்டீங்களாடா? காலையில எந்திரிச்சோமா, குளிச்சோமா, பல்லு விளக்கணுமா, ஆய் போனோமா அப்படின்னு இருக்கணும். அதை போட்டு காலையில எந்திரிச்சோமா, மேக்கப் போட்டோமா அப்படின்னு வரக்கூடாது. சண்டை போட்டா என்ன ஆகும்? கத்தி சண்டை போட்டா என்ன சண்டை ஆகும்? போட்டா ரத்தம் வரும். கத்தி சண்டை போட்டா ரத்தம் வருமா? கத்தி சண்டை போட்டா தொண்டை வலிக்கும். ஓ மை காட். ஒரு பாய் ஒரு கேர்ளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸ். ஹார்ட் லவ் ஜெட்டி பிரா இஸ் யோ 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 ஸ்டாப் 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 ஸ்டாப். இதுக்கு மேலே போதும். அடுத்த வீடியோ போகும். என்ன இலவு கருமம் உண்டாது. ஓலே ஓவா. ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற.
ஓ மை காட். அட கடவுளே எங்கடா இது? சின்ன கொடூரமா இருக்கு. அம்மாடா டேய், இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்தை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. ஒரு கொடூரமான ஒரு விஷயம்டா அது. அத்தையும் மாமா வந்திருக்காங்க. போய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளு போ. நீதான் போ. எப்படி நல்லா இருக்கீங்க? இல்ல இது வந்து எல்லாருக்குமே நடக்கிறது தான். இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. போயிட்டு அவங்க வந்து பேச தெரியாது, என்ன பேசுறதுன்னு தெரியாது. இப்போ சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்க தெரிஞ்சு பேசுனாங்களா தெரியாமல் பேசுனாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி பேசுறது தான் கரெக்டு. யாரு எங்க மாமா ஒத்தையில நிக்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பக்கத்துல டியூஷன் எடுக்கறாங்க போல தப்பு தப்பா சொல்லி தராங்கடி. அப்படி என்னடி சொல்லி தராங்க? ஆ அப்புறம் ஆ ஆ இ இ தானடி வரும். அங்க தமிழ் ஸ்கூல்ல அப்படிதாங்க. ஓ என்னடா இந்த மாதிரி யாங்கடா ஒரே டபுள் மீனிங். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏன்டா போடுறீங்க? இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறனால தான்டா நான் அதை எடுத்து பார்க்குறேன். ப்ளீஸ்டா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாதீங்கடா. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலடா. மக்களை நான் உங்கள்கிட்ட போங்கடா, எனக்கு பேசுகிறதே பிடிக்கலடா. ஷாப் நேம் கான் ராங். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஹாஸ்டல். இப்போ நம்ம என்ன கடை பின்னாடி இருக்கோம்? நான் இத படிச்சா தப்பு டேய், இல்ல. டேய். ஆனா அந்த கடையில நிஜமாவே அந்த பேர் ஓகே, நான் அந்த பேரை வந்து உங்கள்ட்ட சொல்ல விரும்பல, அதனால பண்ணியே கட்டுறேன். புரிஞ்சுச்சா? சுற்றுலா சுற்றுலா தலையை சுற்றுறாங்க உமாட. ஜன்னல் பக்கமா பார்க்காதீங்க. அந்த யாரும் அவுத்து போட்டு ஆடல. யாரையா ஜன்னல் பக்கமா பார்க்கறான்? ஓ தளபதி விஜயா. ஏய் ப்ரோ ஸ்டாப். என்ன பண்றீங்க? இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ. இது ரொம்ப பெரிய தப்புடா. நான் கடுப்பானு சொல்லி என்ன பண்ண தெரியாதுடா. அட்டம் நாய்களா, அறிவு கட்ட முட்டா போயிடுடா. எவன் அந்த எடிட் பண்ணது? அறிவு கடவுளுக்கு, தைரியம் கடவுளுக்கு. ஆம்பளையா? நீங்க ஆம்பளையாடா இல்லை வானவிலா இல்லை கேவா? நீங்கள் கே தானே? எனக்கு ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்கு. நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து விஜயை வந்து கேவலமாக எடிட் பண்ணுறீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ வந்து அந்த வைஷ்ணவின்றவங்க வந்து விஜயோட பொண்ணு மாதிரி, பொண்ணு வயசு இருக்கும், அவங்கள போயிட்டு இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி வைக்கிறீங்களா? அதுவும் நம்ம தளபதி விஜய் பார்க்குற மாதிரி வைக்கிறீங்களா? தளபதி விஜய் யார் தெரியுமாடா? அவரோட பவர் தெரியுமாடா உங்களுக்கு? அவரோட சூப்பர் பவர் தெரியுமாடா? தானூர் சிலடா 5 கல்ல சேர்த்துனால சுண்டுனா தலைவன் வந்து ஒரு சுண்டான்னு வச்சுக்க. தலைவனோட ஃபேன்ஸை பார்த்தீங்களா? அப்பா முடியுமாடா? இனிமேல் இந்த மாதிரி எடிட் பண்ணுறது நிப்பாட்டுங்கண்ணா. தலைவனை இந்த மாதிரி எடிட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க.